ஸ்டாலினுடைய பொண்ணு கனிமொழி நிக்க வச்சு பச்சை பச்சை கேட்கிறான். அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம்! இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு 40 ஆண்டுகளாக எதை பேசி வருகிறார்களோ, எதை எழுதி வருகிறார்களோ, எதற்காக போராட்டம் களம் கண்டிருக்கிறார்களோ அத்தனையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு வைத்திட்ட மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மகத்தான பணியை வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பதிவுதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஆதிக்க இந்தி எதிர்ப்பை ஒட்டி எழுந்த விவாதத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தின் ஊடாகவும் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது 1938 தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து 1983 ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்று செய்திகளை பதிவு செய்தேன். ஒன்றிய அரசு இந்தியை திணித்து, இந்திக்காரர்களை திணித்து அரச பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து என் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒலிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒலித்திருக்கிறேன். அது யாரை நம்பி என்றால், இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தனை செல்வன் போன்றவர்களுக்காக. ஏன்னா இன்னைக்கு திமுககாரங்க அப்படி இருக்கிறாங்களா, எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசிக்கான ஒரு சல்யூட். நான் இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்க எதிர்பார்க்கிறேன். அது இல்லைன்றதும் வருத்தம். அதனாலதான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள். இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்க கூர்ந்து கவனிங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல, தூக்கிட்டான். அதுக்கு தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் அதை சொல்லல. அது வேல்முருகன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் பாக்குறேன் இல்லைன்னா அப்படின்றார். திருவள்ளுவர் படம் இல்ல, திருக்குறள் இல்ல, தூக்குனதுக்கு காரணம் இருக்குது. ஆனா தூக்கிட்டாங்க. கடந்த கால 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இறக்க செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும். டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம்! டிஎன்பிசியுடைய குறிப்பொன்ல தொடங்கி குரூப் 4 வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி தமிழ் சமூகத்தின் உரிமைகளை, வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது. டிஎன்பிசில கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டாங்கன்னா 25-35 வருஷம் சீஃப் செக்ரட்டரி, டைரக்ட் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா 35 வருஷம் டிஜிபி. இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்தானா பானுமதி மாதிரி, இன்னைக்கு மகாதாவி மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரா வரலாம். இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான். அவன் வரலானா, இங்க தேர்வு எழுதுவானா, பாஸ் பண்ணுவானா, அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா. இது சாதாரணமா நடக்கல. இங்க இருக்கிற பியூரோக்ரசி, RSS பரிவார கும்பல்கள் இந்த தமிழக தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த தமிழகத்தினுடைய தன்னுரிமை சார்ந்த, சுயமரியாதை சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்க தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை, ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை, பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை. நீங்க டிஎன்பிசி மட்டும் அதை செஞ்சானா, நீங்க சென்னையில ரயில்வே துறையில தேர்வு எழுதலாம். 2 பாக்ஸ் மாதிரி இருக்கு பில்டிங். ஒண்ணுல சவுத் இந்தியன், தென்னிந்தியன், கேரளா, மலையாளி, கன்னடா, தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுறோம். இங்க 100 பேர்ல 98 பேர் ஃபெயில். அப்படியே பக்கத்துல வடநாட்டுக்காரன் சிறப்பு ரயில வந்து இறங்கி அங்க எழுதுறான். 100 பேர் எழுதுறான், 100 பேரும் பாஸ். எல்லா ரயில்வே துறையில கை காட்டுற வேலையில இருந்து டிடில இருந்து எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்குது. இது சாதாரண விடயமா? நீங்க இந்தியை எதிர்த்தா நம்ம இங்க முழங்குறோம். 86ல இங்க ஷரீஃபோடு களமின்ற போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம்.
இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா? ஆன்லைன் சூதாட்டத்தை, கஞ்சா அப்படின்னு ஹெராயினை தடை செய்ய முடியாதா? என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் குதிரை, தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தையினூடாக எல்லா போதைப் பொருளும் வருது. இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை, இங்க இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா? தடுக்க மாட்டான். அண்ணன் திருமாவளவனின் லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி, இனம், தமிழர், தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான். இரட்டை தந்தால் ஒழிக்க வருவான். சாதி தண்டாமை அடித்து ஒழுக்க வருவான். அரசியல் விடுதலைக்கு வருவான். சம உரிமை கேட்பான், சம வாய்ப்பு கேட்பான். அதனால் அவனை சிந்திக்க விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பரிவார கும்பல்கள், சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துறை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற கலைஞருடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான். உனக்கு ஹிந்தி தெரியல, நீ இந்திய நாட்டு பிரஜையே இல்லைன்னா ஒரு எம்பியை பார்த்து என்ன செஞ்சு முடியும் நம்மளால? இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்துல தமிழ் அறிவிக்கிறான். மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி. தமிழ்நாட்டில் என்ன மொழி? சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டில நான் போட்டேன்டா கூட்டக்கா துணைவேந்தர்கள் மாநாட்டு அப்படின்றான். உச்சநீதிமன்ற தீர்ப்புல நான் எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான். இது எல்லாம் ஏதோ சாதாரண நடக்கிற விடயம் என்று நாம் கருதக்கூடாது. திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த RSS சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்ற தனித்த அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், தன் ஆளுகைக்கு உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான். இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், யாராகவே இருக்கலாம், போர்க்குணம் கொண்ட என் தமிழ்ச்சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போதை அபீன்ல கொண்டு போய் விட்டுட்டான். சாதி சண்டையில கொண்டு போய் விட்டுட்டான். வகுப்பேர்ல மாணவனை கத்தால குத்துறான், கயிறை கட்டிக்கிறான். ஏன்? இவன் இந்த நாட்டுல மோடி கும்பல் 14 வருஷமா இன்னைக்கு 10 ஆண்டு 12 ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டுழியங்கள். இன்னைக்கு பாபரி மசூதியில தொடங்கினான், காஷ்மீரை பிரிச்சான், NRC NPR கொண்டு வந்தான், வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான், புதுசு சட்டம் கொண்டு வரான். இன்னைக்கு 44 36 வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழை இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளா இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கு 36 நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமையை பெற்றுத் தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான். பேராபத்தில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. எதுல இல்ல, எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அறிவிச்சிருக்க RSS சங் பரிவார தலைவன், ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஒரு ஒன்று மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கான, ஒரே சுடுகாடை கூட உருவாக்க இருக்கான். ஒரு காலத்துல அவனால முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா சொல்லுவான், செய்ய மாட்டான். இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிகச் சரியா காய் நகர்த்துறான்.